ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேகாஸ் வேர்ல்டு. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய சிக்கன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி குக்கரில் பண்ணும்போது சில பேர் சோறு அடி பிடிச்சிருது, இல்லை தண்ணி ஜாஸ்தியாக வைக்கையில் சோறு குழஞ்சிருது அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லாமல் குக்கரில் எவ்வளோ அளவாக பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருவோம். நம்ம பிரியாணி பண்ணும்போது இது மாதிரி மசாலா போட்டு வச்சோம்னா சிக்கன் நல்லா மசாலா சார்ந்து இருக்கும். நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு ரெடி பண்ணிக்கிறணும். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறணும். ஸ்பைசஸ் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி, 2 ஸ்டார் அனீஸு, ஒரு 4 லவங்கம், 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை தேவையானதை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வதக்கிறணும். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறணும். தேவையான அளவுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி ரெடி பண்ணிக்கிறணும். 1 ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிறணும். நான் 2 தக்காளியை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் அதோட சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நல்லா மசாலா ஆகிற வரைக்கும் வதக்கிறணும். ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கங்க. நான் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் மிளகாத்தூள் சேர்த்துக்குவேன் கொஞ்சோண்டு. இப்போ நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதோடு சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஓரளவுக்கு நல்ல மசாலா வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோன்னா அந்த டம்ளரில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு நீங்கள் ஊற வச்சுருக்க அரிசியை அதோடு சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டுட்டு நிறையா கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. அரிசி உடஞ்சி போயிடும். நம்ம உப்பு செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் நல்லாவே உப்பு இருக்கும். ஆனால் சோறு வெந்து வரையில் பிரியாணியில் உப்பு சாராமல் இருக்கும். அதனால் கடைசியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ரைஸ் உடஞ்சிடாத அளவுக்கு நல்லா கிண்டி ரெடி பண்ணிவிட்டு லிட்டு போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். ரைஸ் நல்லாவே அரை மணி நேரம் ஊறி இருக்கும். சிக்கனும் நல்லா குக் ஆகிருக்கும். அதனால் ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விசில் அடங்குறது வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்கள் பிரியாணி பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் ஒன்று கூட உடஞ்சிருக்காது. நல்லா நீட்டாக இருக்கும். நம்மளோட சிக்கனுமே உடஞ்சி தூள் தூளாக போயிருந்திருக்காது. நல்லாவே இருக்கும். நல்ல டேஸ்டியான மணமான சிக்கன் பிரியாணி ரெடி. நான் போட்ட லெக் பீஸ் எல்லாம் பாருங்கள் அப்படியே உடையாமல் இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணிட்டு போட்டு மிக்ஸ் பண்ண அப்படின்னா அதோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறணும். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயில் சூடு பண்ணிக்கணும். ஆயில் கம்மியாகவே ஊற்றி சூடு பண்ணோம்னா
நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சிக்கனை வந்து அதில் டிப் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்க அந்த உதிரியெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு நம்ம ஆயிலில் போடணும். போட்டுட்டு உடனே கிண்டக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து உதிராமல் அப்படியே இருக்கும். போட்ட உடனே கரண்டியை போட்டோம் அப்படின்னா அதில் இருக்க பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா உதிர்ந்து கொட்டிடும், நமக்கு மசாலாவே இருக்காது. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். மோஸ்ட்லி இந்த நக்கட்ஸ் வாங்கி சாப்பிடையில இந்த டேஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும், ரொம்ப கம்மியான டைமில் ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதில்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து குக்கரில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னலாம் ஃபீல் பண்ணுவாங்க. கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எவ்வளோ தண்ணி வைக்கிறோன்றதை பொறுத்து நம்ம பிரியாணி வந்து நல்லா உதிரியாக வரும். தயிர், தக்காளி அதெல்லாம் சேர்க்கும்போது தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் கூட வச்சோம்னாலும் சோறு வந்து குழஞ்சி ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். இது பார்த்திங்கன்னா சோறு நல்லா உதிரியாக, சிக்கன் ஃப்ரையும் வந்து நல்லா வெந்து சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதில்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.